நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? அவங்க சொந்த பிரச்சனைகளுக்கு எங்களை பலிகட ஆக்குகிறார்கள். அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் வரை செய்யுங்க. அவள் திருமணமானவள். நான் சொன்னேன் முதல்ல விவாகரத்து. தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், டீச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன விஷயமா பேச போறோம்னா, உத்தரப்பிரதேசம் நடந்த ஒரு கொடூரத்தை பத்தி தான் பேச போறோம். பச்சை குழந்தை, அதாவது 1.5 வயசு குழந்தைய ஒட்டுமையா தாக்கி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான். கொலைன்னு சொல்ல விடாது, அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச ஒரு சைக்கோன்னு கூட சொல்லலாம் அவனை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நிறைய பேர் வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. அதோட முழு ஸ்டோரி என்ன, முழு விளக்கை என்னன்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா அப்படி உத்தரப்பிரதேசல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த லேடிக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க மாமனாருக்கு ரொம்பவும் பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையோ என்னன்னு தெரியல, அதிகமா டார்ச்சர் பண்ணாங்க. மாமனார் டார்ச்சர் தாங்காம அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அவங்க கணவருக்கும் உடன்பாடு இல்லாம சண்டை நடந்திருக்கு. அவங்க கிட்ட பிரிஞ்சு வந்துருது ஒரு லேடி. பிரிஞ்சு வரும்போது அந்த குழந்தை அந்த கணவர் கேட்டிருக்காரு, நானே வளர்த்துக்கிறேன் குடுன்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா குழந்தை மேல இருக்கிற பாசத்துல குழந்தை எனக்கு கண்டிப்பா வேணும், ஏன் குழந்தைன்னு சொல்லி பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்திருக்காரு. ஒருத்தர் ஆதரவுனா அவருக்கு உறவு முறையில பாத்தீங்கன்னா கொழுந்தனார், அதாவது சித்தப்பா பையன், அவங்க கணவருக்கு சித்தப்பா பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நபர் என்ன பண்ணிருக்காரு, போன்ல பேசியிருக்காரு, ரொம்ப ஆதரவு கொடுத்திருக்காரு. ஒரு லேடிஸ்க்கு என்ன விஷயம், ஆதரவா ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, அதுவும் இது மாதிரி சூழ்நிலையில ஆதரவா பேசுனாங்கன்னா அவங்க மேல கரிசனம் அதிகமாகும். அது மாதிரி அந்த கரிசனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவன் பயன்படுத்த பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் போய் கேட்டிருக்கான், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி. அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் ஆனா என் குழந்தையும் சேர்த்துதான் நீ கூட்டிட்டு போகணும் போது அவன் அந்த முக்கியமா என்ன சொல்லியிருக்கான், என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தைய ஏத்துக்க தயாரா இல்ல, உன்னை மட்டும்தான் வர சொல்றாங்க, நீ குழந்தைய கொண்டு வர மாதிரி இருந்தா இது கல்யாணம் பண்ண முடியாது, ஆனா எனக்கு நீ கண்டிப்பா தேவைன்ற மாதிரி பேசுறாங்க. இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா முடியாதுன்றாங்க. இந்த அம்மா முடியாதுன்னு சொல்லும்போது அந்த குழந்தைதான் தடையா இருக்குன்றது அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா போன் பேசியிருக்கான். போன் பேசி என்ன நடக்குது அப்படின்னா, நான் நேர்ல வரோம், எங்க அப்பா அம்மா எல்லாம் வராங்க, நான் முன்ன வரேன், நான் என்ன நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நேர்ல போய் பேசியிருக்கான். பேசிட்டு இருக்கும் போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல நான் குழந்தை இல்லாம வரமாட்டேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, குழந்தை நம்ம கல்யாணம் ஆனாலும் கொஞ்ச நாள் போச்சு, நம்மளே இங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் போனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது யாரு சொல்றாங்கன்னா, அந்த அம்மா சொல்லல, அந்த நபர் சொல்றான், கொலை பண்ண அந்த கொடூரன் சொல்றான். அவள் திருமணமானவள். நான் சொன்னேன் முதல்ல விவாகரத்து வாங்கு, உன் மகன் பாபு முதல் கணவனுடையவன். நான் சொன்னேன் என் குடும்பம் இதை ஏத்துக்காது. அவள் சொன்னாள், விராஜ் எல்லாம் சரியாகிடும். நான் சொன்னேன் எதுவும் சரியாகாது. நான் அந்த பெண்ணிடமிருந்து விலக விரும்பினேன். ஆனால் அந்த பெண் என்னை உணர்ச்சி பூர்வமாக மிரட்ட ஆரம்பித்தாள். விராஜ், உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று. என்னிடம் எல்லா மெசேஜ்கள், விவரங்கள் எல்லாமே இருக்கின்றன. நான் அவளிடம் எவ்வளவோ சொன்னேன். நான் சொன்னேன், பாரு, என்னால் இப்படி கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த நான் பிராமணன். அவள் சொன்னார், விராஜ் எல்லாமே ஆகிடும், கவலைப்படாதீங்க. ஆனால் சார் அவளை சிக்க வைத்திருந்தாள். ஆனால் சார் என்னவென்றால் எப்போதும் ஒரு பெண் தான் சிக்குவாள், பெண் இல்லை ஒரு பெண்ணின் அளவுக்கு. ஐயா, நான் ஒரு குற்றம் செய்துள்ளேன், நான் தவறு செய்து விட்டேன் ஐயா, அதனுடன் இதுதான். அப்படி இருக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லுது, இல்ல என்ன வந்தான், நேர்ல குழந்தைய சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், டாய்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். சரி, எல்லாருமே என்ன எடுப்பாங்க, சரி கட்டிக்க போறவன் தானே, கூட்டிட்டு போறானே, குழந்தைய ஆசையா கூட்டிட்டு போறான், கூட்டிட்டு போட்டோன்னு விட்டுருப்பாங்க. இவன் கூட்டிட்டு போயிட்டு கொடூரமா அடிச்சு கொல்றான். அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த குழந்தை அவங்க கல்யாணத்துக்கு தடையா இருந்திருக்குன்ற ஒரே காரணத்தை வச்சு அவன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கொடூரமா கொல்றான். இது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய கொடூரமா கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்கும்போது
அந்த குழந்தை வந்து தலை தொங்குறத பார்த்தோன்னே அவங்க வந்து நில குலைஞ்சு போறாங்க. இப்ப வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது தண்ணின்னு வந்து தண்ணி தாகத்துக்காக ஏங்குறான். தண்ணி கொடுங்கன்னு கெஞ்சுறான். வெயிட் பண்ணி இருன்னு சொல்லி அப்புறம் விசாரணை பண்றாங்க. தண்ணி கொடுக்கவே இல்லை அவனுக்கு, கடைசி வரைக்கும். அது நல்லா தெரியுது. விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும் போது அவன் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நான் வந்து நாங்க 2 பேரும் தான் காதலிச்சோம், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அவ விருப்பப்பட்டுதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போனேன், அந்த குழந்தை தடையா இருந்துச்சு, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த நேரத்துல அவன் மன்னிப்புக்கிறதுல எந்த நியாயம் இருக்கு சொல்லுங்க? அவ்வளோ ஒரு வெறி இருக்குன்னா, அவன் புருஷன் பொண்டாட்டிக்கு 1000 பிரச்சனை இருக்கு, அவங்க வெளியே வந்துட்டாங்க, நீ வந்து ஒரு நடுவுல போகும்போது நீ வந்து அவ விருப்பப்பட்டா நீ கல்யாணம் பண்றன்னா அவள் சொல்றது நீ கேட்டுதானே ஆகணும். ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது நீ வந்து உதவ போற, இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நீ ஆசைப்பட்டு கட்டிக்கிற. ஆனா நீ அந்த பொண்ணு வந்து தடையா இருக்கிற அந்த குழந்தைய கொண்டுட்டுன்னா, நீ நாளைக்கு உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது நீ இப்படி பண்ணிருப்பியா அப்படின்னும் போது இவன் வந்து ரொம்ப கொடூரம். இவனுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படின்றது ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா வைரல் ஆயிருக்கு. அடுத்த வீடியோல கேரளா சம்பவத்தை பத்தியும் பேசுறோம். இதுல வந்து இப்ப நடந்த உத்தரப்பிரதேச சம்பவத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு கோபம் வந்திருக்கும். நானே பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நேர்ல கிடைச்சானா பொழந்துருவாங்க போல இருக்க மக்கள், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபம் வர்ற மாதிரி ஒரு வீடியோ அது. இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லா பப்ளிஷ் பண்ண முடியாது. நான் லிங்க் கொடுக்குறேன், அடுத்த பேஜ்ல வச்சு உங்களுக்கு கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன். நீங்க போய் டைரக்டா ஃபுல் வீடியோ பார்க்கறவங்க பாத்துக்கங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நம்ம சேனல்ல பேபி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல பேபி வீடியோஸும் வரும். நம்ம பேபி வீடியோஸ் போடுறதால தான் எங்களுக்கு இந்த மனசு கேட்காம இந்த விஷயத்த பேசுறோம். இந்த விஷயம் பேசுறதுக்கு எங்களுக்கு நோக்கம் இல்லை, எங்களுக்கு அந்த மனசு வரல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், மனசு ரொம்ப கஷ்ட வருத்தத்தோட நம்ம இந்த விஷயத்த பேசுறோம். இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க அவனுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கிடைச்சாதான் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கும் அப்படின்றது எங்களோட நோக்கம். நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.